1967 ஜூன் 12 அன்று மலாயா பிரிட்டிஷ் போர்னியோ நாணய ஒன்றியம் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு மலேசியா இந்த வகை நாணயத்தாளை வெளியிடத் தொடங்கியது. இது மலேசியாவின் முதல் தொடரில் வெளியிடப்பட்ட ஒரு ரிங்கிட் நாணய காகிதம். இது 1967 ஆம் ஆண்டு மலேசியாவின் மத்திய வங்கியான வங்கி நெகாரா மலேசியா வெளியிட்டது. இந்த நாணயத்தின் முன்புறத்தில் மலேசியாவின் முதல் யாங்டி பெர்துவான் அகோங் துவாங்கு அப்துல் ரஹ்மான் இப்னி அல்மர்ஹூம் துவாங்கு முகமது அவர்களின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் சுதந்திர மலேசியாவின் ஒற்றுமையையும் புதிய தேசத்தின் அடித்தளத்தையும் குறிக்கிறார். அவரின் உருவத்துக்கு கீழே வங்கி நெகாரா மலேசியாவின் முதல் மலேசிய கவர்னராக பணியாற்றிய துன் இஸ்மாயில் பின் முகமது அலி அவர்களின் கையொப்பம் உள்ளது. 1960 முதல் 1980 வரை நீண்ட காலம் அவர் வழங்கிய தலைமையால் மலேசியாவின் நிதி சுயாட்சி வலுவானது. பின்புறத்தில் பேங்க் நெகாரா மலேசியாவின் சின்னம் அச்சிடப்பட்டுள்ளது. இது மலேசியாவின் கலாச்சாரம், ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது. இந்த நாணயம் அந்நாளில் உலக புகழ்பெற்ற இங்கிலாந்தை சேர்ந்த பிராட்பரி வில்கின்சன் நிறுவனத்தால் அச்சிடப்பட்டது. 1967 ஆம் ஆண்டு இந்த நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் மலேசியா தன்னுடைய காலனித்துவ நாணயத்திலிருந்து விடுபட்டு தனித்த தேசிய அடையாளத்தை உருவாக்கியது. இன்றைக்கு இந்த நாணயம் பயன்பாட்டில் இல்லாவிட்டாலும் மலேசியாவின் சுதந்திர பயணத்தையும் வரலாற்று பெருமையையும் நினைவூட்டும் அரிய சேகரிப்பாக திகழ்கிறது.